வணக்கம். ஊட்டி போயிருக்கீங்களா? போகாதவங்களுக்கு கூட தெரியும் ஊட்டி வர்க்கி எவ்வளோ ஃபேமஸ்னு சொல்லி. வர்க்கி மட்டும் இல்லை, எல்லா பேக்கரி ஐட்டம்ஸும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக டேஸ்டியாக இருக்கும். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஊட்டி. மிடில் கிளாஸ் ஃபேமிலி, பட்ஜெட் போட்டு வாழற குடும்பம். ஊட்டியில் வந்து ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா வந்து நாங்கள் வெளில போகிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், கீழே போகிறோம் தான் சொல்லுவோம். ஏன்னா வீடெல்லாம் மேட்டு மேலே இருக்கும், டவுன் வந்து கீழே இருக்கும். அப்போது அந்த இறக்கத்துலேருந்து இறங்கி வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகணுன்னா மேடேறி வீட்டுக்கு போகணும். நான் ஷாப்பிங் முடிக்கும் போதே எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன், அம்மா எனக்கு வந்து ஆட்டோவில் போகணுன்னு சொல்லி. அம்மாவும் சரின்றுவாங்க. ஆனால் அங்கேருந்து நடந்து ஆட்டோ ஸ்டாண்ட் வரதுக்குள்ளே ஏதாவது ஒரு பேக்கரியிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல வாசம் வந்துடும். அம்மா கிட்ட அம்மா எனக்கு பஃப் வேணும்னு கேட்பேன். அப்போ அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாரு என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது, ஐதர் பஃப் ஆர் ஆட்டோ, நீ டிசைட் பண்ணிக்கோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு டெசிஷன் எடுப்பேன். வளர்ந்ததுக்கப்புறம் இதையே எக்கனாமிக்ஸில் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அப்படின்னு படித்தேன். நம்மக்கிட்ட ரிசோர்ஸஸ் லிமிட்டடாக இருக்கும்போது நம்மளால் ஐதர் ஆர் அப்படின்னு ஒன்றை தான் சூஸ் பண்ண முடியும். ஒன்றை சூஸ் பண்ணுறோன்னா ஒன்றை ஃபொர்கோ பண்ணி தான் ஆகணும். லைஃப்லேயும் அப்படி தான். நம்மளால் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் இருக்க முடியாது, நினைக்கிற எல்லாத்தையும் நம்மளால் பெறவும் முடியாது. ஒன்றை பெறணும் அப்படின்னா ஒன்றை இழந்து தான் ஆகணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு எப்போவுமே இருக்கணும். சரி, இப்போ டெசிஷன் எடுக்கிறது தானே கஷ்டம், எது வேணும்னு அப்படின்றது தான் உங்கள் அடுத்த கேள்வினா, நாளைக்கு இந்த டெசிஷன் மேக்கிங் பற்றி பேசலாம். தேங்க்யூ.